பாஜகவோட நிழல் அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடக்குது. பிஜேபியோட ஒரு கவர்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப தவறான செய்தி. தாவேகாவுக்கு அல்வா சாப்பிட்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார். திமுக வாக்கும் விழும், அண்ணா திமுக வாக்கும் விழும், பிஜேபியோட ஓட்டும் விழும் அப்படின்னு நினைக்கிறீங்க. தாவேகா ஒரு மிக உயர்ந்த இடத்துல இருக்குது சார். அதை ஒரு காலம் அவங்க எதிர்கொள்ளவே முடியாது. 2031 தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வரலாம். தனுஷ் அவர்களுக்கு மட்டும் இல்லை, இது இன்னும் சில நடிகர்களுக்கும் இந்த ஆசை மனசில் இருக்கும். எல்லாருமே மொபைலில் ரீல்ஸ் ஷார்ட்ஸ்னு ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சட்டப்பேரவை தொடர் பார்த்துட்டு இருக்காங்க. க்கு பிறகு சுமார் 50 வருடங்களுக்கு பிறகு தளபதி அவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கிறார். 2031 தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி அமைக்கும். தமிழகத்தின் முதல்வர் மீண்டும் விஜய் அவர்களே நிரந்தரமான முதல்வராக இருப்பார் என்பதில் எந்த மாற்றமும். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் தாவேகா ஆதரவாளரும் எழுத்தாளருமான திரு செல்வாஸ் நடராஜன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். மே 9ஆம் தேதி 8ஆம் தேதி நீங்கள் தான் சொன்னீங்க என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய முடிவை அறிவிக்கிறதுக்கு தாமதப்படுத்தக்கூடாது, எவ்வளோ சீக்கிரம் அறிவிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அறிவிச்சிடணும், அப்போ தான் ஒரு பதற்றமான சூழல் தமிழ்நாட்டில் இருக்காது அப்படின்னு. இப்போ விசிகா இன்னும் அதிகாரப்பூர்வமாக கூட்டணிக்குள்ளே வரலை. நம்ம எல்லாருமே பார்க்குறோம், திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் மாதிரியே ஒரு தயக்கம் காட்டுறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த கட்சியில் நம்பர் 3 இருக்கக்கூடிய நம்பர் 4 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். முதன்மை செயலாளர் ஆலூர் ஷானவாஸ், உங்கள் மாவட்டத்தோட உங்கள் தொகுதியோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவர் தாவேகா அரசையும் சரி முதலமைச்சர் விஜயையும் சரி தொடர்ந்து விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கிறார். இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், இப்போது விசிகாவோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் தாவேக்காவை இப்போ ஆதரிக்கிற நிலைமையில தான் இருக்காருங்கிறப்ப அவர் எந்த தாக்குதலாகவும் பேசலை, ஆதரவு நிலையில தான் இருக்கார். அப்படிங்கிற அவரான திமுகவும் தாவேக்காவும் ஒரே அணியில் இருக்கணுங்கிற அளவுக்கு பேசுகிறாரு. இல்லை, நம்ம இந்த தாவேக்காவோட ஆதரவு நிலையில தான் இருக்கார். தாவேக்காவை அவர் இப்போ எதுவுமே ஒரு எதிர்ப்பு நிலையில் பேசலை. அப்படிங்கிறப்ப அந்த கட்சியிலையும் அந்த கட்டுப்பாட்டிலையும் இருக்கிற துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆலூர் ஷானவாஸ் அவர்களும் தலைவர் எவ்வழியில் இருக்காரோ அந்த வழியில் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த தலைவருக்கு கட்டுப்படுகிறார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, 3 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் வாழ்க, கலைஞர் வாழ்க, அண்ணா வாழ்கன்னு சொல்லிட்டு இப்போ போய் நான் எப்படி விஜய் வாழ்கன்னு பேச முடியுங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. ஒருவேளை அவர் பேசுகிறது கூட்டணிக்குள்ளே இணைகிறதுக்கு ஒரு முரணாக இருந்தால் திருமாவளவன் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல நேரம். இல்லை சார், இதுதான் நான் சொல்ல வரேன். இது உள்ள ஒரு ப்ராப்ளமாக தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஆலூர் ஷானவாஸ் அவர்களுக்கும் விசிகா தலைவர்களுக்குமான ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு புரிதல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இன்னும் வருங்காலத்தில் தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சரி, எந்த ஒரு கொள்கையாக இருக்கும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், தலைவர் என்ன சொல்கிறாரோ, அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி தலைவருக்கு சொல்கிறத கட்டுப்படணும் அப்படிங்கிறது தான் அரசியல் கட்சி. இல்லை சார், நீங்கள் பார்த்துருப்பீங்க, மே 5ஆம் தேதி 6ஆம் தேதி காங்கிரஸ் போய் ஆதரவு தெரிவிக்குது, முதலமைச்சராக விஜய் அவர்கள் வர்றதுக்கு நாங்கள் 5 பேர் ஆதரவு தெரிவிக்கிறோன்னு. அதை விமர்சனம் பண்ணி காங்கிரஸில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சில பேர் அவங்களுடைய சமூக வலைதளத்தில் போட்டாங்க. அவங்க எல்லாத்தையுமே கட்சியிலேருந்து நீக்கினாங்க. அலிமல் புகாரின்னு இப்போ திமுகவில் சேர்ந்தவரை நீக்கினாங்க. சிங்கானூர் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருந்த ஸ்ரீநிதி மேலே நடவடிக்கை எடுத்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஷானவாஸ் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. எல்லா பிரைம் டைம் நியூஸ் சேனலுமே பேசினாரு. அவர் மேல ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் என்டோஸ் பண்றாருங்கிறது. இல்லை சார், ஷானவாஸ் அவர்கள் தாவேகாவை தாக்கி பேசுறதுக்கு அவருக்கு மொழி உரிமை உண்டு சார். தனிப்பட்ட மனிதராக அவருக்கு மொழி உரிமை உண்டு. ஆனால் அவர் விசிகாவில் பொறுப்பில் இருக்கும்போது அவர் பேசுறாரு அப்படின்னா கட்சி தலைமை ஒன்று சொல்லி பேச சொல்லுதா, இல்லை கட்சி தலைமையை மீறி பேசுறாரு அப்படிங்கிறது. நிர்வாக ரீதியாக அந்த விஷயங்களை அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பாஜகவோட நிழல் அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடக்குதுங்கிற மாதிரி சொல்றாரு. ப்ராக்சி கவர்மெண்ட், அது உண்மைக்கு புறம்பான செயல் தாங்கிறப்ப ஆலூர் ஷானவாஸ் சொல்றது சீரியஸ் அலிகேஷன்ல. அது கண்டிப்பா அது ஷானவாஸ் அவர்கள் சொல்றது ஒரு தவறான செய்தி தான். பிஜேபியோட ஒரு கவர்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப தவறான செய்தி. அதனால ஒன்று விசிகாவோட அந்த கட்சிக்கு தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்காரா, இல்லை தனித்து இயங்கிட்டு இருக்காரா, இல்லை திமுகவுக்கு ஆதரவு நிலையில் இருக்காரா அப்படிங்கிறது வருங்காலங்களும் அந்த கட்சி தலைமையும் தான் முடிவு பண்ணணும் சார். இன்னொரு விஷயம் சார், ஒருவேளை திமுக அதிமுக பாஜகன்னு கூட்டணி சேர்றாங்கன்னே வைங்க, அது தாவேகாவுக்கு ஒரு டஃப்பாக இருக்காதா? ஏன்னா ரெண்டுமே ஒரு 20% மேலே தாவேகாவுக்கு அல்வா சாப்பிட்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார்.
ஏன்னா மக்கள் வந்து இந்த 3ஐயும் சேர்ந்தா எப்படி பார்ப்பாங்கன்னு நினச்சி பாருங்க. நீங்கள் என்ன அதாவது எப்படி உங்களோட பார்வை இருக்குது எப்படி கேட்குறீங்கன்னா, திமுக வாக்கும் விழும், அண்ணா திமுக வாக்கும் விழும், பிஜேபியோட ஓட்டும் விழும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் நிஜமாக சொல்கிறேன், திமுக காரனும் சிரிப்பான், Arithmetic வேற, அண்ணா திமுக perception காரனும் வேற. சிரிப்பான், பிஜேபி காரனும் திமுகவுக்கெல்லாம் நம்ம ஓட்டு போட வேண்டிய சூழ்நிலையாடா அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிங்கிறப்ப இந்த 3 சேரும்போது இந்த 3 கட்சிக்காரவங்களையுமே அவங்க ஓட்டு போட மாட்டாங்க சார். இது தாவேக்காவுக்கு இன்னும் ஒரு பலத்தை தான் Advantage-ஆ கொடுக்கும், இருக்கும். அட்வான்டேஜ் தான் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதனால அந்த 3 பேரும் தயவு செஞ்சு யோசிச்சு தான் அந்த முடிவு எடுக்கணும். ஆனால் அப்படிலாம் நடக்காது, நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பாக தாவேக்காவை வெல்வது என்பது நீங்க யோசிச்சு நினைத்து பாருங்க. பார்க்க முடியாத விஷயம். அரசியல்ல எது வேணா நடக்கலாம்பாங்க. 3 மாதங்கள் வரைக்கும் தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன்பாக திமுக கூட்டணியில இருந்த கட்சிகள் வந்து தாவேக்காவை எவ்வளோ காட்டமா விமர்சனம் பண்ணாங்க. ஆனா எலெக்ஷனுக்கு அப்புறம் சினாரியோ மாறி இருக்குல்ல. அதனால அரசியல்ல எல்லாமே எதிர்பாராதது எதிர்பாருங்கள் தானே. எங்கே ஒரு செல்வாக்கான நிலை இருக்கோ அந்த பக்கம் கொஞ்சம் பார்த்து தான் பேசுவாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஆனால் தாவேக்காவை வெல்வது இவங்க தனித்தனியாக நின்னாலும் சரி, 3 பேரும் சேர்ந்து நின்னாலும் சரி, பொது வேட்பாளர் நிறுத்தினாலும் கண்டிப்பாக தாவேக்கா ஒரு மிக உயர்ந்த இடத்துல இருக்குது சார். அதை வந்து ஒரு காலம் அவங்க வந்து எதிர்கொள்ளவே முடியாது. ஏன்னா எப்படி காமராஜர் சொன்னாரோ, அதாவது நான் கல்விக்காக, படிப்புக்காக, பள்ளிக்கூடம் கட்டுறதுக்காக, என் மாநில பிள்ளைகளுக்காக எங்கேயாவது போய் கையேந்தி பிச்சை எடுத்துட்டாவது வந்து நான் பள்ளிக்கூடம் கட்டுவேன், என் மாநில பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்னு நினச்சாரு. அதுபோல தான் கிட்டத்தட்ட இப்போ உள்ள காமராஜராக தான் வந்து விஜய் அவர்களை பார்க்கணும். ஏன்னாக்கா அவர் சொல்கிறாரு, நான் வந்து தண்ணிக்காக, காவிரி நீருக்காக நான் கர்நாடக மாநிலத்தில் போய் பேசுகிறேன், அப்படி ஒரு அவமானம் நிகழ்ந்தால் அதை நான் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறப்ப ஒரு அனைத்து கட்சி கூட்டம் இந்த காவேரி விஷயத்திலே போடணும் அப்படிங்கிறது தானே எதிர்க்கட்சிகள் ஒரு கோரிக்கையாக வச்சாங்க. ஏன்னா இப்போ டீலிமிட்டேஷன் தொடர்பாக வந்து எம்பிக்கள் கூட்டம் போட்டாங்க. ஆளுங்கட்சியாக இருந்த போன முறை ஆளுங்கட்சியாக இருந்த கட்சியும் சரி, அதற்கு முன்பாக ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவும் சரி, 2 கட்சியுமே வந்து தங்களுடைய எம்பிக்கள் அனுப்பலை. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடுங்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருந்திருக்கலாமோ அனைத்து கட்சி கூட்டங்கிறத. சார், நீங்கள் என்ன காரணத்துக்காக அனைத்து கட்சி கூட்டம் கேட்குறீங்களோ அந்த காரணத்துக்கு நாங்கள் போடணும். நாங்கள் ஒரு காரணத்துக்காக அனைத்து கட்சி கூட்டம் போடுவோம், அதுக்கு நீங்கள் வரமாட்டீங்க அப்படிங்கிறது. அதுதானே அவங்களும் சொல்லுவாங்க. நீங்கள் எதுக்கு சார், போடுவீங்க, ஆளும் நாங்க கட்சியாக வரோம், இருக்கும்போது ஆனா ஒரு அதுக்கு அனைத்து போட கட்சி கூட்டம் மாட்டீங்களாங்க. போடுறாங்கன்னா அது நாட்டுக்கு நல்ல விஷயத்துக்காக போடுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் சொல்கிறத எதிர்க்கட்சியாக இருந்து அதை எதிர்ப்போமே தவிர அது நாட்டுக்கு நல்லதே நடந்தாலும் நாங்கள் அதுக்கு வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இல்ல சார், காவிரி விஷயம் முக்கியத்துவம் வாய்ந்தது சார் முக்கியம் தான் சார். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்துக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடுறாங்க, நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ நீங்கள் கேளுங்க, நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு நாங்கள் இல்ல வந்தோம், அனைத்து நாங்கள் கட்சி கேட்குறோம். கூட்டமான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா எம்பிக்களுக்கு நேரடியாக அழைப்பு போயிருக்குங்கும் போது சரி சார், இந்த அரசு கட்சி சொல்கிறத தலைமை எப்படி பார்க்கணும்னு இருக்குல்ல. புரியுது சார். ஒரு அரசாங்கம் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் செவிமடுத்து கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதையும் அரசாங்கம் செவிமடுத்து கேட்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வரேன். மோதல் போக்கு வேண்டாம் அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கிற அரசாங்கம் இது மக்களுக்கான அரசாங்கமாக இருக்குது. யார் சொன்னாலுமே அது காது கொடுத்து கேட்டுக்க தயாராக தான் இருக்குது. எதிர்க்கட்சியினரே லாஜிக்காகவும் சரியான செய்திகளை சொன்னால் அதையும் கேட்டுக்கொண்டு குறித்து கொண்டு அதுக்கு நடவடிக்கை எடுக்கும் அரசாங்கமாக தான் இருக்குது. அதனால் வந்து இது அனைத்து கட்சி கூட்டம் போடக்கூடாது அப்படிங்கிறது எண்ணம்லாம் இல்லை. ஸோ அரசுக்கு நீங்களும் கொஞ்சம் இணக்கமாக இருந்தால் நீங்கள் சொல்வதுமே அரசுக்கு காது கொடுத்து கேட்கும் அப்படிங்கிறது தான். ஓகே சார். 2021 எலெக்ஷன் அப்போ நம்ம யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். 2026 5 வருஷம் கழித்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருப்பார், அவர் ஆட்சியை பிடிச்சிருப்பாரு அப்படின்னு. அதே மாதிரி இப்போ 2026 எலெக்ஷனில் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மெஜாரிட்டி மார்க்கை விட ஸ்லைட்லி கொஞ்சம் கம்மியாக ஒரு சீட் வாங்கி ஆட்சியை பிடிச்சிருக்கிறார். 2031 தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து அரசல் புரசலாக பேசப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வர்றது உறுதின்னு நம்ம எடுத்துக்கிறதா? நடக்கக்கூடிய செயல்பாடுகள்லாம் அப்படித்தானே இருக்குது. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் சார். ஃபஸ்ட்டு வந்து எப்படியாவது சினிமாக்குள்ளே போகணுன்னு ஒரு ஆசை வரும். சினிமாக்குள்ளே ஏதாவது ஒரு சும்மா தள்ளிட்டு போகிற சீனாவது வந்தால் பரவாயில்ல நினைக்க போகிறோம். அடுத்து ஒரு ஏதாவது ஃபைட் சீனில் கூட நின்னா போதும் அப்படின்னு நினைப்பு வரும். அடுத்து ஒரு காமெடி சீன் பண்ணால் நினைப்பு வரும். அடுத்து ஒரு ஹீரோவாக மாட்டோமாங்கிற நினைப்பு வரும். அப்புறம் எப்போ நம்ம உச்சத்துக்கு போங்கிற நினைப்பு வரும். இந்த மாதிரி மனிதர்களுக்குள்ள ஆசை தான் சார். அதாவது இன்றைக்கி சக நடிகராக இருந்த நம்ம கூட நமக்கு ஈக்குவலாக நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நடிகர் முதல்வர் ஆகிட்டார் அப்படிங்கிறப்ப தனுஷுக்கு மட்டும் இல்லை சார், தனுஷ் அவர்களுக்கு மட்டும் இல்லை, இது இன்னும் சில நடிகர்களுக்கும் இந்த ஆசை மனசில் இருக்கும். நாமும் ஒரு உச்ச நடிகர் தானே, நமக்கும் கிட்டத்தட்ட நிறைய தொண்டர்கள் இருக்காங்க, நமக்கும் ரசிகர் மன்றங்கள்லாம் இருக்குது, நட்பணி மன்றங்கள்லாம் இருக்குது. நம்மளும் கண்டிப்பாக முதல்வர் ஆகுறது இந்த வருஷம் ஆரம்பித்தா இன்னொரு 5 வருஷத்தில் நம்ம முதல்வர் ஆகிடலாமா, இல்லை 10 வருஷத்தில் முதல்வர் ஆயிரமா அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டுருக்காங்களே தவிர நிச்சயமாக 77 திரையில் இருந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்தார், ஆட்சியை பிடித்தார். 77க்கு பிறகு சுமார் 50 வருடங்களுக்கு பிறகு தளபதி அவர்கள் வந்து ஆட்சியை பிடித்திருக்கிறார். இன்னும் 50 வருடங்களுக்கு திரைத்துறையிலிருந்து தனுஷ் அவர்கள் மட்டுமல்ல, நான் பெயரை சொல்லவில்லை, யார் வந்தாலும் சரி நிச்சயமாக இந்த அரசியலுக்கு திரைத்துறையிலிருந்து 50 வருடங்களுக்கு யாரும் வந்து அந்த இடத்தை பிடிக்க முடியாது. சும்மா நான் 10ஓட 11னா யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு 4 சீட்டை வச்சுட்டோ இல்லை பேருக்கு சமத்துவ மக்கள் கட்சின்னு வச்சுக்கிட்டு ஏதோ வச்ச மாதிரி ஏதோ ஒரு கட்சிக்கு பேரை வச்சுக்கிட்டு
கட்சியை கொண்டு போய் எதுலையாவது சேர்க்கறது, எதுலையாவது இணைக்கிறதுன்னு செய்யலாமே தவிர, நிச்சயமாக ஒரு சிஎம் கனவுலாம் கண்டுக்கிட்டு எந்த நடிகர்களும் அரசியலுக்கு வரவும் முடியாது, வந்தாலும் அவர்கள் ஜோபிக்க மாட்டார்கள். ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும், விஜயகாந்த் அவர்களும் கமல் அவர்களும் ஒன்றல்ல. விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மாஸ் க்ரௌட் இருந்தது, கமல் அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு மாஸ் க்ரௌட் இல்லை. விஜய் அவர்களுக்கு வந்து விஜயகாந்தை விட 2-3 மடங்கு அதிகமாகவே அந்த மாஸ் க்ரௌடுங்கிறது இருந்தது. தனுஷ் அவர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு க்ரௌட் இருக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து எல்லா விஷயங்கள்லையுமே எல்லா செய்திகள்லையுமே வருது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, போயஸ் கார்டனில் ஒரு பிறந்தநாள் விழாவில் போய் அத்தனை பேர் கலந்துக்கிறாங்க. பிறந்தநாள் விழாவில் வந்து வெளியில் வந்து தலையை காட்டுங்க தலைவான்னு அத்தனை பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்குது, நலத்திட்டங்கள் பண்ணுறதுக்கு அவர் போகிறாரு, அங்கேயும் பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம், பேனர்லாம் 1 கிலோமீட்டருக்கு வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவருக்கும் ஒரு க்ரௌடு இருக்க தானே செய்யுது. க்ரௌடை மட்டும் வச்சும் நீங்கள் மேனேஜ் பண்ண ஆனால் முடியாது நம்ம சார். உங்களுக்கு நல்லா தெரியும், விஜய் அவர்களுக்கு இதே தான் சொன்னாங்க, க்ரௌடெல்லாம் ஓட்டா மாடாதுங்க அப்படின்னு. இல்லை, ஆனா நான் விஜய் சொல்ல அவர்களுக்கு வர்றது வந்து மாறி இருக்கு. இல்லை சார், விஜய் அவர்களுக்கு ஒரு பின்னணி ஒன்று, ம். அந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணினார் அப்படிங்கிற ஒரு பின்னணி ஒன்று உண்டு சார். கிட்டத்தட்ட ஒரு மக்கள் இயக்கமாக அவர் பண்ண சேவைகள், ஒரு மாவட்டத்துக்கும் அவர் மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள்லாம் போட்டது எப்போ, என்னென்ன மாதிரியான சேவைகள் நற்பணிகள் செஞ்சார் அப்படிங்கிறது ஒன்று ஒரு இருக்குது. 10 வருஷம் அனுபவங்கள் இருக்கு. பெரிய சேவைகள்லாம் வெளியில தெரியாமல் நிறைய சேவைகள் ம். பண்ணியிருக்காரு. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெரிய பெரிய தொகைகள் வந்து, 17,000 மன்றங்கள் இருந்ததுன்னு சொல்றாங்க விஜய் அதனால அவர்கள். வந்து அந்த இடத்தெல்லாம் இனிமே ஒருத்தவங்க பிடிக்க முடியாது. இன்னொன்று, இனிமே அவர்கள் கட்சியை வந்து நான் மாவட்ட செயலர்கள் போடுறேன், தொகுதியாக பிரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், இந்த பிரபஞ்சம் விஜய் அவர்களுக்கு கொடுத்த கருணையை கண்டிப்பாக வேற யாருக்கும் கொடுக்கறதுக்கான நீங்க வாய்ப்பு இல்லை. என்டிஆர் மாதிரி ஏங்க ஆந்திராவில் இப்படி ஒரு வேளை இருந்தால் என்டிஆர் மாதிரி இனி ஒரு முதலமைச்சர் வர முடியுமா சினிமாலேருந்து நம்ம நினைக்கலாம். ஆனால் பவன் கல்யாண் டெபுட்டி சிஎம்ங்கிற ஒரு ரோலை ப்ளே பண்ணுற அளவுக்கு அவருக்கான செல்வாக்குன்னு இருந்தது இல்லை. சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி ஒரு பிளேயர் இருக்கும்போது, இங்கே திமுக தாவேக்கான் இருக்கும்போது, இடையில அவர் வந்து ஒரு டெபுட்டி சிஎம் மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார்ல, அந்த மாதிரி ஒரு சூழல் நடக்குமா? ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், திரைத்துறையில் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிக்கு இருந்த அந்த பீக் வந்து இப்போ இருக்குதா அப்படின்னு. இப்போ அடுத்த 10 வருஷத்தில் வந்து திரைத்துறைங்கிறதே மாறுதலுக்கு உட்பட்டது தான். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், 80களின் இறுதியில் வந்து எம்ஜிஆரை விட ரஜினிக்கு செல்வாக்கும்பாங்க திரைத்துறையில். ரஜினிகாந்தோட ஹேண்ட் வந்து அப்பர் ஹேண்டாக இருந்தது எம்ஜிஆரை காட்டிலும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஜெயலலிதாவுக்கு சவால் விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அடுத்த 10 வருஷத்தில் என்ன நடக்கும்னு நம்ம இப்போ சொல்ல முடியாது இல்லை. இல்லை சார், சரியான கொஸ்டின். திரைத்துறையில் ஆள்கள் மாறிட்டு இருக்காங்க. அப்போ அந்த யார் யாரெல்லாம் மாறுறாங்களோ அந்த நட்சத்திரத்துக்கான ரசிகர்கள் Fan base அதிகமாகிட்டு வளர்ந்துகிட்டே இருக்காங்க. தான் இருக்குது. அப்போ அந்த ரசிகர்களோட மனம் வந்து அடுத்த தலைவரை நோக்கி தான் இருக்குங்க. இப்போ எப்படி தெரியுமா சார் காலம்? நீங்கள் திரைத்துறைன்னு ஒன்று மட்டும் பேசிகிட்டு இருந்தோம். இன்னைக்கு மக்கள் ரசிக்கக்கூடிய திரைத்துறையிலேருந்து மாறி அரசியலுக்கு வந்துட்டாங்க விஜய் அவர்களுக்காக. திரைத்துறை எப்படி பார்த்துட்டு இருந்தாங்களோ, இன்னைக்கு திரைத்துறை வந்து ஒரு வேக்கன்ட் பிளேயர்ஸாக போயிடுச்சு. எல்லாருமே அரசியல் துறைக்கு வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப அந்த அளவுக்கு அரசியலையும் முதல்வர் விஜய் அவர்களையும் பிரிக்க முடியாத அளவுக்கு மக்கள் பார்க்குறாங்க. எல்லாருமே மொபைலில் ரீல்ஸு, ஷார்ட்ஸ்னு ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சட்டப்பேரவை தொடர் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா மொபைல்லையும் எல்லார் வீட்லேயும். கிட்டத்தட்ட எலெக்ஷன் முடிஞ்சு 3 மாதம் ஆகுது. 3 மாதமாக சில வீட்டில் நியூஸ் சேனல் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. மொபைலில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த சட்டமன்ற தொடர் நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப திரைத்துறையை விட்டே மக்கள் வந்து ரொம்ப நாளாகி போச்சு. கிட்டத்தட்ட என்ன பேக்கப்ல சார், எந்த நம்பிக்கையில் அப்படி வரணும்னு தோணி இருக்கு தனுஷ் மாதிரி நடிகர்களுக்கு? இல்லை சார், அது ஆசைகள் இருக்க தான் செய்யும். அது வந்து நிராசை, அது நடக்காத ஆசை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அவங்க வராமல் இருந்தாங்கன்னா அவங்களோட நல்ல நேரம். இல்லை வந்து 10ஓட 11ஆவும் அவர்களுடைய மரியாதை அவர்களை குறைத்து கொண்டாலும் ஆச்சரியப்படுறது உங்களுக்கு இல்லை. நல்லா தெரியும், 2006 வந்து விஜயகாந்த் அவர்கள் வரும்போது பாதிப்பு யாருக்கு இருந்ததுன்னா, திரைத்துறையை சேர்ந்த இன்னொரு பிரதான தமிழ்நாட்டு முகமான ஜெயலலிதா அவர்களுக்கு தான் அந்த பாதிப்பு இருந்தது 2006. இதே மாதிரி ஆளுங்கட்சியாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் எப்போவுமே வந்திருக்கு. திரைத்துறையை சேர்ந்தவங்க அரசியலுக்கு வரும்போதெல்லாம் எந்தெந்த காலம்னா 77 நீங்கள் சொன்ன மாதிரி ஆளுங்கட்சியாக திமுக இருந்தது. திமுகவுக்கு மிகப்பெரிய அடி விழுந்தது 77 எலெக்ஷனில். அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் வரும்போது அதே மாதிரி ஒரு சினாரியோ தான் நடந்தது. 2006 ஆட்சியை தக்க வைக்க முடியாமல் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை பறி கொடுத்தாங்க. 2026 வந்து என்ன நினச்சாங்கன்னா, விஜய் அவர்கள் வர்றது வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்கும்னு நினச்சாங்க, எதிர்க்கட்சிகளுக்கு எதிரான ஓட்டுன்னு. ஆனால் திமுகனால ஆட்சியை தக்க வைக்க முடியல. இப்போ புதுசாக ஒரு பிளேயர் வர்றாருன்னா, அவர் வாங்குற 10% கூட ஏதோ ஒரு பிளேயருக்கு வந்து ஓல்டாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிளேயருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்ல. இல்லை சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி திரைத்துறையிலேருந்து வந்தாலும் 10% ஓட்டெலாம் வாங்க முடியாது சார். அதெல்லாம் யாருக்கும் பாதிப்பே உண்டு பண்ணாது. விஜயகாந்தே 8% வாங்கிட்டாரு. சார், விஜயகாந்தே 8% தான் வாங்கினார் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் 10%லாம் அவ்வளோ ஈஸியாலாம் நீங்கள் சொல்ல முடியாது. 4-5% கூட யாருமே இனிமேல் தனியாக கட்சி ஆரம்பிச்சலாம் வாங்க உங்களுக்கு நல்லா முடியாது. தெரியும், எலெக்ஷனுக்கு முன்னாடி நானே கூட இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டிருந்தேன். என்ன சார் விஜய் அவர்கள் 20% ஓட்டு தான் வாங்குவார்னு சொல்கிறாங்க, அப்போ ஒரு கோடி ஓட்டு தான் அதிகபட்சம் வாங்குவார் போலயே சார் அப்படின்னு. ஆனால் கூடுதலாக 72 லட்சம் ஓட்டு விழுந்துருச்சு. இல்லை சார், தனுஷ் அவர்களுக்கும் நான் தெளிவாக விஜய் 2 அவர்களுக்கும் கோடி வித்தியாசம் இருக்குது, அதுவும் நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
விஜய் அவர்கள் வந்து ரஜினி, கமல் அதுக்கு அடுத்த இடத்துல இருந்து திரைத்துறையிலிருந்து வளர்ந்து வந்தவர். தனுஷ் வந்து அதுக்கு அடுத்த 2 ஜெனரேஷன் கழிச்சு தான் வந்தவர். ஆனாலும் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும்ல. இல்லை சார், இது எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு மாயையான்னு தெரியுது. நிச்சயமாக இது வந்து விஜய் அவர்களுக்கு எந்த பாதிப்பையும் உண்டு பண்ணாது. தமிழக வெற்றி கழகத்திற்கு அது லேசாக கூட பாதிப்பை உண்டு பண்ணாது சார். இறுதி கேள்வி சார். 2031 எலெக்ஷன் வந்து மொத்தமாக வேறுபட்டதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. 2026 அதான் சொன்னாங்க. நீங்கள் எதிர்பாராத ரிசல்ட் தான் வரும் அப்படின்னு. மெஜாரிட்டி எந்த கட்சிக்குமே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெகு சிலர் சொன்னாங்க. ஆனால் நடந்தது. பெரும்பான்மையானவங்க திமுக ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது கூட இதை நீங்கள் இறுதி கேள்வியாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் 2031ங்கிறது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் யங்ஸ்டராக இருக்கக்கூடிய தனுஷ் வர்றாரு அப்படின்னா, இன்னொரு பக்கம் யங்ஸ்டராக இருக்கக்கூடிய அண்ணாமலை வர்றாரு. அப்போ எலெக்ஷன் டைனமிக்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், அண்ணாமலை ஒரு நல்ல தலைவராக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து களம் காணும் அளவிற்கு ஒரு சக்தி படைத்தவரா அப்படின்னாக்கா அந்த இடத்துல நம்ம யோசிக்கணும் சார். தனுஷ் அவர்கள் வராங்க, கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு கூட்டத்தோட வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னாக்கா இதே விஷயந்தான். தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து விஜய் அவர்களை எதிர்த்து களமாடக்கூடியவரா அப்படின்னாக்கா அதுவும் நம்ம அந்த விஷயத்தில் ஏற்றுக்க முடியாது. இதுக்கும் இறுதி பதிலாகவே சொல்கிறேன். 2026 ஆட்சி ஆரம்பித்து 3 மாதம் தான் ஆகுது. இப்படி 2031 பற்றி பேசுகிறது நாமளாக தான் இருக்கும். 2031 சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே 108 சீட் 2026 எடுத்திருக்காங்க. இன்னும் 100 சீட்டு சேர்த்துக்கோங்க. நிச்சயமாக 180 சீட்டுக்கு மேலே பெற்று 2031 தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி அமைக்கும். தமிழகத்தின் முதல்வர் மீண்டும் விஜய் அவர்களே நிரந்தரமான முதல்வராக இருப்பார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு நன்றி சார். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.